மூத்தவன் ஆசை பட்டவள் ஒருத்தி முடிந்தது அவள் கதை இங்கே பஞ்சகம் பின்னும் வலைகளிலே இன்னும் எத்தனை கொலைகள் விழுந்திடுமோ எத்தனை கொலைகள் விழுந்திடுமோ அழாதவர்கள் யார் அழாதவர்கள் யார் அழாதவர்கள் யார் அழாதவர்கள் யார் அழாதவர்கள் யார் இந்த அவனியிலே துன்பப்படாதவர்கள் யார் இந்த பூமியிலே அழாதவர்கள் யார் ஒரு வேலை செய்த கலை பண்ணிதான் உங்களுக்கு திருப்தி ஏற்படும் கலைக்கு திருப்தி இருந்தது அது ஆர்வம் வந்துதான் இப்போ ஒரு படத்தை பார்த்தோம்னா இப்போ முந்தி நாங்கள் படம் பார்க்குறாங்க எம்ஜிஆர் சிவாஜி கண்டபடி தெரியாது எம்ஜிஆர் ரெண்டா கண்ட படம் இல்லை இப்போ கண்டது யாரும் அடிக்காது அடிச்சா காப்பில் ஒரு மாதிரி போவாங்க நம்ப முடியும் ஒருத்தர் அடிச்சா 30 மாதிரி போய் போவாங்க ஆனால் நம்ப முடியாத சாத்தியம் தொழில் பண்ணி அதில் காட்டுறாங்க அது நாங்கள் ரசிக்கிறோம் அப்போ அந்த நேரம் தான் அந்த நிகழ்ச்சி வந்து அந்த நேரம் தான் நடந்துருக்கு அதுக்காக சேர்த்து அதை பற்றி அப்படி அடிச்சாங்க இப்படி அடிச்சாங்க நாங்கள் அடிக்கணும் வாங்கிக்கிறாங்க உங்களோட இதுவரை நீங்கள் செய்த பண்ணி தான் உங்களுக்கு ஒரு மன நிறைவு கொண்டு இருக்காங்க மன நிறைவு கிடைச்சிட்டாங்க ஒரு நாடகம் முடிஞ்சோன்னா ஒரு மன நிறைவு அந்த ஒருத்தர் 22 நாடகம் இந்த மாதிரி என்ன முதல் அழைக்கிறாங்க அந்த மாதிரி நாங்கள் சும்மா தெரிகிறாரு என்ன மாதிரி அதைக்கு நம்ம அப்படி இருக்கு அப்போ நல்ல நாடகம் அப்படி அடிக்கிறது ஒரு சந்தோஷம் நாங்கள் நினச்ச நாடகங்கள் இதுவரையில் குறையாக ஒரு நாடகம் அது மட்டும் இல்லை நாங்கள் நடித்த காலத்தில் சீனை விட்டுட்டு இப்போ அது ப்ரோக்ராம்கள் அடுத்த சீன்கள் 5 நிமிஷம் 10 நிமிஷம் சேர்ந்து ஆனால் நாங்கள் நாடகங்களை முதல் ஓப்பன் சீன் முதலாக சீன் பிறந்த நாடகம் முடியுங்கள் அந்த சீனை வாங்கி அப்படியே காசு அமைச்சு எழுதுங்க அப்போ படம் பார்க்குற மாதிரி கேட்கணும் அடுத்து என்ன வேலை பண்ணிட்டாங்க கடலை வைக்க பார்த்துட்டு ரூபாய் அடுத்த சீன் அப்படியே கடலை வந்து கொண்டே அதால் அந்த நாடகத்தில் மதியமே மதால புரியும் வந்து அது இப்போ தான் அதை பற்றி யோசிச்சு அதை பற்றி இப்போ இன்னும் ஒரு காட்சி நடக்குதுன்னா இன்னும் ஒரு காட்சி வேறு ஆயுதமாக இருக்கும் அப்படி பார்த்தா அப்போ முன்காட்சி நடக்க பின்காட்சி செட் பண்ணி போடணும் அதுக்கும் ஆக்களை வச்சு இருக்கும் 2வது காட்சி அந்த வெளியே கொடுத்துருக்கோம் என்னென்ன செட்டிங் அந்த இது எங்கள் பூங்கா அந்த பூங்கா ஏதோ அந்த இதெல்லாம் செய்து வைப்பாங்க அதுக்கு தக்க நல்ல ஒற்றுமையாக இருக்கு சரி அப்போ உங்களோட மனதில் இருக்கிற எண்ணங்களை கூட எங்களோட கிராமத்தில் எதிர்வரும் காலங்களும் அப்படி கரையை வளரணும்னு சொல்லி நானும் உங்களுக்காக வேண்டி கலைத்துறை சார்ந்த பிரமுகர்களை செவி காணுதல் என்கின்ற இந்த நிகழ்வில் சிறப்பாக இசைக்கலையிலே கால் பதித்திருக்கின்ற உங்களை சந்திப்பதில் நாங்கள் பெருமகிழ்வு அடைகின்றோம். இந்த இசை பணி தொடர்பாக ஆரம்பத்திலே இருந்து உங்களுடைய இந்த இசைப்பணிக்கு நீங்கள் இப்போது இருக்கின்ற இந்த நிலைக்கு வந்தது வரை உங்களுடைய அந்த இசை வளர்ச்சி படிகளை எங்களை கொஞ்சம் சுருக்கமாக நீங்கள் முன்வைக்க வேண்டும். நான் சிறிய வயதிலே என்னுடைய குரல் வளம் கொஞ்சம் நல்லா இருந்தவரையால் என் தந்தையாருக்கு எனக்கு இசைத்துறையில் ஈடுபடுத்த வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இருந்தது. அதனால் என்ன 1977ஆம் ஆண்டு திருமதி குணவாக்கியம் திருவாரூர் அவர்களிடம் இசை பயிலுவதற்காக ஆரம்ப கல்வி அங்கே இசை சம்பந்தமான கற்பிக்கிற ஆசிரியர் சரியாக அமையவில்லை. அதனால அந்த பிரைவேட்டாகவே வெளியில கேள்வி கேட்கணுங்க. அதில் திருமதி குணவாக்கியம் திருவாரூரிடம் வாய்ப்பாட்டை கண்டேன். அதுக்கு பிறகு 1978ஆம் ஆண்டு வயலின்லையும் கல்வி கேட்டேன். மற்றது அது பிற்பாடு நாங்கள் ஏழெல்லாம் என்ற பிறகு 1985ஆம் ஆண்டு யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகம் முன்கலைப்பீடத்தில் கல்வியை பிறகு எனது தந்தையார் தான் கூடுதல் உறுதுணையாக இருந்தார். அதோட திரு பனாவிப்பிள்ளை கல்வி படிப்பாளர் தந்தையார் ஒரு ஆசிரியராக இருந்த காரணத்தால்
அதுக்கு நான் 1993ஆம் ஆண்டு ஆசிரியாக வேலை நியமனம் பெற்றது. மற்ற நான் எனது இசையை வளர்க்கணும் வந்து ஒரு 10-12 வருடமாக வீட்டில் நம்ம பண்ண அமைப்பை சேர்ந்த மாணவர்களுக்கு கற்பித்துக் கொண்டிருந்தேன். இந்த இசைத்துறையிலே வந்து எங்க மாதிரி ஊரை பொறுத்தவரையில இசைத்துறையில எப்படியான நிலைமையில நமது கிராமம் இருக்கின்றது, அதுல ஏதாவது இன்னும் ஏதாவது திட்டங்கள் நீங்கள் இசைத்துறை முன்னேற்றத்துக்கு ஏதாவது யோசித்திருக்கிறீர்களா? அது சம்பந்தமான உங்கள் கருத்துக்களை. ஒரு 10 வருஷத்துக்கு முன்பு நல்ல ஒரு இசை நாட்டம் ஊரில் இருந்தது. அதனாலே நானும் அந்த இசையை கூடுதலாக கற்பித்து கொண்டிருந்தேன். ஆனா இப்பொழுது மாணவர்கள் இந்த டிவி மற்றது இந்த கம்ப்யூட்டர் அதில் ஈடுபடுவதனால் இந்த இசைத்துறையில நாட்டம் சரியாக அப்ப அப்படி அதை நாங்கள் கூட்டுவதற்கு ஏதாவது முயற்சி செய்யலாமா? அப்படியே மாணவர்கள் விரும்பி தாங்கள் அந்த இசைத்துறையை வளர்க்கணும் என்று விரும்பினால நான் என்னாலான உதவியை நான் தாராளமாக செய்வேன். இசைத்துறைக்கு தாராளமான பங்கை செய்வேன். இந்த இசைத்துறை சம்பந்தமாக நீங்கள் இசைக்கலையில் மட்டுமன்று சில வாத்தியங்களிலும் சிறப்பு தேர்ச்சி பெற்றிருக்கிறீர்கள். அப்படி நீங்கள் பெற்றுக்கொண்ட உங்களுடைய கலைத்துறை சம்பந்தமான பட்டங்கள், உங்களுடைய உயர்வுகள் பற்றி ஏதாவது இங்கே நீங்கள்? வடயங்க சங்கீத சபையில கலாவித்தகர் என்ற பட்டத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறேன். மற்றது உங்களுடைய அரங்கேற்றம் ஒன்று நமது கிராமத்திலே முன்னர் இடம் பெற்றது. அந்த அந்த கலையை வந்து வெறும் ஏதாவது வாத்தியங்கள் நீங்கள் கற்பதற்காக அல்லது வேறு வாத்தியங்களை இங்கே எமது கிராமத்துக்கு ஏதாவது கற்றுக் கொடுக்க? ஓவன் வாத்தியம் கற்றேன். ஆனா அந்த ஊர்ல அதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கின்றது. இந்த இசைக்கலையை பொறுத்தவரையில இசைக்கலையை இப்ப எமது கிராமத்தை பொறுத்தவரையில அது ஆண்கள் பெண்கள் யார் கூடுதலாக அதை விரும்பி கூடுதலாக பெண்கள் தான் இந்த இசைக்கலையை கற்றுக்கொண்டு வருகிறார். அப்ப எமது கிராமத்துல வந்து நீங்கள் எமது அயல் கிராமத்து சுழிபுரம் விக்டோரியா கல்லூரியில் இப்போது கற்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இப்ப பாடசாலையை பொறுத்தவரையில இந்த இசைக்கலை தொடர்பாக நீங்கள் ஏதாவது கருத்துக்கள் உண்டு? பாடசாலையில எங்களுக்கு இப்ப நாங்கள் 6ஆம் ஆண்டு தொடக்கம் 12ஆம் ஆண்டு வரையும் கற்பித்துக் கொண்டிருக்கின்றேன். இல்ல இந்த 6ஆம் ஆண்டு தொடக்கம் 9ஆம் ஆண்டு வரையும் கொஞ்சம் இசை துறையில கூடுதலான நாட்டம் இருந்து படிக்கிறார்கள். 6 தொடக்கம் 9 வரை. மற்ற 10ஆம் ஆண்டு 12ஆம் ஆண்டுக்கு வந்த உடனே அதனுடைய நாட்டங்கள் சரியான குறைவா இருக்கு. இசைக்கலையில குறைஞ்சு இசைக்கலையை பொறுத்தவரையில அதை வளர்த்து எங்கட கிராமத்துல நாங்கள் அதை வளர்க்கலாம் என்று சொன்னால் அதற்கு ஏதாவது நீங்கள் ஆலோசனை முன்வைத்தீர்களா? வளர்க்கிற ஒரு நாங்கள் மன்றம் சங்கத்தின் சார்பாக தொடக்கி அதில் நாங்கள் வயலினோ இல்லை வாய்ப்பாட்டு கற்பிக்கிறதுக்கு நான் ஆர்வமா இருக்கிறீங்க. இப்ப நாங்கள் இந்த தகவல்களை இப்ப உங்களுடைய செவி எடுக்கின்ற இந்த விடயங்களை வெளிநாட்டில் இருக்கின்ற எங்களுடைய உறவினர்கள் கூட பார்த்தார்கள். இது சம்பந்தமா நீங்க அந்த வெளிநாட்டில இருக்கிற எங்களுடைய உறவினர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? வெளிநாட்டிலையும் அநேகமா அந்த இசைத்துறை வளர்ந்து இருக்கிறது. நம்ம கனடா, லண்டன் அப்படியான இடங்கள்ல, ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து சரியான குறைவு. கனடால அரங்கேற்றம் நடக்குது, பாட்டு வயலின் எல்லாம் அரங்கேற்றம் செய்கிறார்கள். ஆனா எங்களோட உறவினர்கள் விரும்பி அங்கேயே கல்வி கற்பிக்கிறதுக்கும் மக்கள் இருக்கிறார்கள். இப்ப அவர்கள் ஏதாவது இதற்கு என்ன விதத்துல உதவலாம் அப்படி ஏதாவது நீங்க எதிர்பார்க்கிறீர்களா? சங்கத்துல நாங்கள் ஒரு கல்வி கற்பிக்கிறோம். இந்த வயலின் அப்படியே வாத்தியங்கள் அவர்களுக்கு வாங்கி கொடுத்து அப்படியே அவர்கள் உதவி செய்தால் கற்பிக்கிறது வாய்ப்பாக இருக்கும். எதிர்காலத்துல இந்த இசைத்துறை பற்றி இறுதி நாளாக எதிர்காலத்துல இந்த இசைத்துறை பற்றி எவ்வளவு கிராமத்தை பொறுத்தவரை இப்ப நாங்கள் வெளியிடங்களுக்கு இதை பற்றி செய்யவில்லை. நமது கிராமத்தை பொறுத்தவரையில இந்த எதிர்காலத்துல நமது கிராமத்தில இசைத்துறை எவ்வாறு அமையும் என்று பற்றி ஏதாவது? எதிர்காலத்துல கொஞ்சம் குறைவா முந்தி இருந்ததை விட இசைத்துறையுடைய ஆர்வம் குறைந்து காரணம் இந்த கம்ப்யூட்டர்ல எல்லாம் கணினி ஈடுபட்டிருக்கிறபடியே கொஞ்சம் இசைத்துறை நாட்டம் குறைவு. இப்ப நீங்கள் இசைத்துறையிலே முன்னேறி வருவதற்கு உங்களுக்கு எவ்வாறு அந்த முன்னேற்றம் மற்றவர்களுக்கு நீங்கள் அதை ஒரு படிப்பினையாக எப்படி முன்வைப்பீர்கள்? நீங்கள் இசைத்துறையிலே மேல்நிலை அடைந்திருக்கிறீர்கள், மற்றவர்களுக்கு அது ஒரு வழி பாதையாக அமைகிறதுக்கு நீங்கள் ஏதாவது ஆலோசனை? கல்வி படித்த இசைத்துறையை படித்தவர்கள் கூடுதலாக திரும்ப அதை வளர்க்க வேணும், அவைகளும் அந்த ஆர்வம் இருக்கணும். அவர்களுடைய ஆர்வத்தால்
வேறு நீங்கள் ஏதாவது இதை இந்த பேட்டியை காணுகிறவர்களுக்கு ஏதாவது நீங்கள் சொல்ல விரும்பினால் உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் துறையில நாட்டம் அது சம்பந்தமா நீங்கள் ஏதாவது முன்வைக்க நாங்கள் எங்களுடைய வினாவுக்குள்ளே உட்படாத நீங்கள் ஏதாவது உங்களுடைய சொந்த கருத்தை முன்வைக்க விரும்பினால் இசைத்துறையில நாட்டம் உள்ள பிள்ளைகள் இப்ப இந்த வட இலங்கை சங்கீத சபை என்ற ஒரு இருக்கிறபடியா இந்த பிள்ளைகள் அதுலயே இந்த கேட் பண்ணில இருந்து கிரேட் 6 வரையும் எக்ஸாம் இருக்கு எக்ஸாம் எடுத்தால் ஓரளவுக்கு இந்த பிள்ளைகள் கூடுதலான முன்னேற்றத்தை அடைந்து உங்களுடைய இசையை இன்னும் மென்மேலும் பெரிய கொண்டு இசையால வசமாக ஒரு மனிதனுடைய டென்ஷனை கூட இசை போக்குகின்றது அந்த இசையாலே அவருடைய பழைய சோர்வுகள் கலைப்புகள் போக்கப்படுவதால் வரும்போது இசைத்துறையிலே தேர்ச்சி பெற்ற நீங்கள் உங்கள் இசைக்கலை சம்பந்தமான ஒரு பாடலை இந்த பார்வையாளர்களுக்கு வழங்கி உதவுகிறது. ஸ்ரீ கணேச சரணம் கஜானனம் தேவர் முனிவர் பணியும் தயாபர ஸ்ரீ கணேச சரணம் கஜானனம் தேவர் முனிவர் பணியும் தயாபர ஸ்ரீ கணேச சரணம் நாகபரணனே நான் மறை போற்றும் நாகபரணனே நான் மறை போற்றும் நாமனே மணவரூபனே ஜெய ஜெய நாகபரணனே நான் மறை போற்றும் நாமனே பிரணவரூபனே ஜெய ஜெய ஸ்ரீ கணேச சரணம் கஜானனம் தேவர் முனிவர் பணியும் தயாபர ஸ்ரீ கணேச சரணம் பாதநம்பும் ராமதாசவரதனே மோதக பிரியனே கௌரி சுதனே பாதம் நம்பும் ராமதாசவரதனே மோதக பிரியனே கௌரி சுதனே ஆதிதேவனே உன் அருளில்லை என்றால் ஆதிதேவனே உன் அருளில்லை என்றான் தேவனும் மாலும் செய்தொழில் உண்டோ ஆதிதேவனே உன் அருளில்லை என்றால் தேவனும் செய்தொழில் உண்டோ ஸ்ரீ கணேச சரணம் கஜானனம் தேவர் முனிவர் பணியும் தயாபர ஸ்ரீ கணேச சரணம். நன்றி. இந்த இசைத்துறையில மேல் நோங்கி வருவதற்கு குடும்ப சுமை அப்படி ஏதாவது உங்களுக்கு காரணமாக இருக்கிறது இல்லை? அதை பற்றி சில குடும்பத்திலே இணைந்திருக்கிறவர்கள் மேலும் கலையிலே வளர்வதற்கு சில தடைகள் என்று சொல்லுகிறார்கள். அது சம்பந்தமாக உங்களுடைய கருத்து? குடும்பத்திலே எனக்கு இசைத்துறைகள் தடை ஒன்றும் இல்லை. வேலை சுமையாக பள்ளிக்கூடம் பாடசாலை செல்வதனால் ஆசிரியராக இருக்கிற பள்ளிக்கூடம் பாடசாலை சுமையோட வீட்டு பாடசாலை வேலை பளவும் வீட்டு பளவும்